Welcome you all the members of the Anti Club and a special welcome by to the Dr. V.K. Narendra Kumar sir. Live happy and then say no to drugs. First of all, I call Jaikar became to deliver a special address, followed by Muhammad Tagir Pasha, finally Modidharan. Vote of 10 should be Srimati. Thank you. எல்லாத்தையுமே நம்ம மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது பார்ப்போம். பட் அவங்களுக்கும் ஒரு லைஃப் புது லைஃப் கொடுத்தா அவங்களாலையும் சர்வே பண்ணி நெக்ஸ்ட் ஒரு லைஃப் குட் லைஃப் லீட் பண்ண முடியும். அதுக்கு தான் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ், அதாவது மறுவாழ்வு மையங்கள் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மறுவாழ்வு மையம் எப்படின்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் ரொம்ப ட்ரக் அடிக்டாக இருக்காங்க, அவங்க ஃபேமிலியோட ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது, அதனால் எங்களுக்கு பர்சனல் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் பண்ணி அவங்களோட லைஃப்பை இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுத்து போட்டு போவாங்க. மோஸ்ட்லி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க மென்டலி ஃபிசிக்கலி ரெண்டுலேயுமே அன்ஸ்டேபிளாக இருக்காங்க. யூஸ் பண்ணுறதுல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சொசைட்டி, ஈவன் அண்ட் ஹெல்த் யாருக்கு எல்லாம் அஃபெக்ட் ஆகுது. போதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அது தனி டாபிக். அவனை போதை யூஸ் பண்ணுறதுனால அவனோட ஹெல்த் கான்சன்ட்ரேஷன், மைண்ட் பவர், ஸ்ட்ரென்த்னஸ் எல்லாமே அவனுக்கு ஆப்போசிட் ஆகும். சே நோ டு ட்ரக்ஸ், சே பண்ணுறதுனால என்ன ஆகும் பார்க்கலாம். இப்போ ட்ரக் யூஸ் பண்ணுறதுனால நம்ம பிரெயினுக்கு டோபமைன் செக்ரீட் பண்ணுது. டோபமைன் என்ன தெரியுமா? ஹாப்பினஸ் கிடைக்குங்களா, அதுதான் டோபமைன். அந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு டோபமைன் செக்ரீட் ஆகும். அப்படி அதிகமாக அதே ஹாப்பி இதெல்லாம் கொடுக்கறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி ட்ரக்ஸ் எடுக்கும்போது நம்ம பிரெயின் டேமேஜ் ஆகலாம். Such as a honor to be part of this wonderful event. Thank you to all who made the today Anti-Drug Club event a success. Your president's contribution are greatly appreciated. Special thanks to organizer, speakers and the participants for their hard work and the commitment to spreading the awareness about the dangers of the substance. Let's continue working together forward a drug-free society. Once again, thank you to all.